அடுத்தது வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஹார்மோன் எண்டோஃபின். இந்த எண்டோஃபின் வந்து ஒரு வலி நிவாரணி என்று சொல்லலாம். அதாவது இங்கிலீஷில் வந்து பெயின் கில்லர்ஸ், அதாவது த பிரைன் நேச்சுரல் பெயின் ரிலீவ் என்று கூடி சொல்லுவாங்க. உடலில் ஏற்படும் அனைத்து வலிகளையும் குணமாக்கும் ஒரு நிவாரணி வந்து இந்த ஹார்மோன் எண்டோஃபின். இந்த வலி நிவாரணி வந்து நீங்கள் வலியை உணரும் போது அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உடலில் இருந்து வெளியேறும் இரசாயனம். இவை நமது மைய நரம்பு மண்டலம் மற்றும் பிட்யூட்டரி சுரப்பி மூலம் வெளியிடப்படும். உடலில் ஏற்படும் வலியை நிர்வகிக்கவும், மகிழ்ச்சியை உணரவும், நினைவாற்றல், அறிவாற்றல், ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றது, வலியை கட்டுப்படுத்துகின்றது, இன்ப உணர்வுகளை அதிகரிக்கின்றது. உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இதன் உற்பத்தியை நீங்கள் அதிகரிக்க முடியும். இருபது வகையான எண்டோர்ஃபின்கள் வந்து உடலில் வந்து இருக்கின்றது. 20 வகையான எண்டோர்ஃபின் இருந்தாலும் இதில் மிகச் சிறந்தது வந்து பீட்டா எண்டோர்ஃபின். எண்டோர்ஃபின் உற்பத்தியை எப்படி அதிகரிக்கலாம்? எண்டோர்ஃபின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு மிகவும் முக்கியம் வந்து டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப உதவி செய்யும் எண்டோர்ஃபின் அளவை அதிகரிப்பதற்கு. மற்றது வந்து வைன் குடிப்பதால் இந்த எண்டோர்ஃபின் அளவு வந்து அதிகரிக்கின்றது. மற்றது வந்து நறுமணங்களை முகர்ந்து பார்க்கும்போது இந்த எண்டோர்ஃபினின் உற்பத்தி அதிகரிக்கின்றது. மற்றது வந்து தியானத்தின் மூலம் வந்து இந்த எண்டோர்ஃபின் அளவு வந்து அதிகரிக்கின்றது. மற்றது மிகவும் முக்கியம் வந்து சத்தமாக சிரித்தல். சத்தமாக சிரிக்கும் போது இந்த எண்டோர்ஃபின் அளவு அதிகரிக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய மனநிலை நன்றாக மாறுவதை உணரலாம் சத்தமாக சிரிப்பதன் மூலம். மற்றது வந்து உங்கள் மனதிற்கு பிடித்த உணவுகள், உங்கள் உடலுக்கு பிடித்த உணவு வகைகளை, அதாவது சுவையுள்ள உணவு வகைகளை விரும்பி உண்ணும் போது இந்த ஹார்மோன் தூண்டப்படுகின்றது. காதலில் விழும்போது, அதாவது ஃபால் இன் லவ், காதலில் விழும்போது இந்த ஹார்மோன் தூண்டப்படுகின்றது. செக்ஸ் மூலம் இந்த ஹார்மோன் தூண்டப்படுகின்றது. மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உடலில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் ஒழுங்கமைக்கப்படுகின்றது. அப்ப இந்த மனம் அமைதியாக இருப்பதற்கு மிகவும் முக்கியம் வந்து தியானத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த மனதை கட்டுப்படுத்த முடியும். இந்த மனம் அமைதி அடையும் போது மட்டும்தான் உடலில் உள்ள அனைத்து நல்ல ஹார்மோன்கள் அனைத்தும் உடலில் சுரக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த 4 வகை இரசாயனங்கள் மிகவும் முக்கியம். ஆக்சிடோசின், செரோட்டோனின், டோபமைன், எண்டோர்ஃபின். இந்த 4 வகையான இரசாயனங்கள் உடலில் போதிய அளவு சுரக்கும் போது மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான். நாட்டில் வந்து அமைதி ஏற்படும். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த நாடு வந்து மிகவும் அமைதியாக ஏற்படும், அமைதி நிலை ஏற்படும். அங்கே வந்து யுத்தங்கள் இருக்காது. ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய அன்பை பரிமாறுவார்கள். இந்த ஹார்மோன்கள் சரியாக சுரக்கப்படும் போது மட்டுமே. இயற்கையோடு வாழ்வதுதான் சிறந்த வழி. இயற்கையாக வாழ்வதுதான் சிறப்பு. அடிமனதில் செயல்பாட்டை எவ்வாறு மாற்ற முடியும்? தியானத்தின் மூலம் நாம் மனதில் உள்ள சிக்கல்களில் இருந்து இதயத்தின் எளிமைக்கு செல்கின்றோம். அனைத்தும் இதயத்தில் இருந்தே ஆரம்பமாகின்றது. இதயம் அமைதியாக இருக்கும்போது மனம் ஓய்வாக இருக்கின்றது. இதயம் நிறைவாக இருக்கும்போது மனம் நுண்ணுணர்வோடு திறன், தெளிவு, விவேகம் ஆகியவற்றை பெறுகின்றது. இந்த இரண்டும் தியானத்தின் மூலம் ஒன்றாகின்றன. நன்றி, வணக்கம்.